அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமார் வழக்கில் பார்த்திங்கன்னா நான் பேசும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். அந்த விஷயத்தை பேசும்போது அஜித்குமார் வழக்கை பற்றி பேசும்போது அந்த விஷயத்தை மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கமெண்டில் ஒருத்தர் போட்டிருந்தார், நம்மளும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம் மறந்துட்டுமே. ஆனால் பாருங்கள், கமெண்டில் அவர் குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஜித்குமார் வழக்கில் சிபிஐக்கு விசாரணை மாறுச்சு இல்லைங்களா. சிபிஐ விசாரணையில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித்குமார் அந்த பவுனை எடுக்கவே கிடையாது. நிக்கிதா தான் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணையை முடித்து சார்ஜ் ஷீட் போட்டு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கொண்டு கொடுக்குறாங்க சிபிஐ. அதை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு அஜித்குமார் திருடவே கிடையாது, அஜித்குமாருக்கு பின்னணி என்னென்ன அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அஜித்குமாரோட வழக்கில் தீர்ப்பு வழங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள். இந்த வழக்கில் நீதியை வழங்கினது நீதியரசர் அவர்கள் ஸ்ரீமதி தான் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ பேசும்போது பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன். அதில் கமெண்டில் நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் ஒருத்தர் குறிப்பிட்டு இருந்தார், அம்மா அஜித்குமாரோடைய வழக்கு கூட பார்த்திங்கன்னா நீதியை வழங்கினது நீதியை நிலைநாட்டினது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி தாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் நானும் நினச்சேன், நம்ம சொல்லணும்னு நினச்சோம், ஆனால் இவங்க கமெண்டில் போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சேங்க. இப்போ அஜித்குமாரோட வழக்கில் பார்த்திங்கன்னா நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் தான் நீதியை நிலைநிறுத்தியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழக்குலையும் கண்டிப்பாக பாப்பாவோட வழக்குக்குமே பாப்பா பேர் கொண்டவங்களே என்னைக்கா இருந்தாலும் நீதியை வழங்குவாங்க. நம்ம கூட ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு முறை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை அதிக அளவில் நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லைங்க. ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பேரே அப்படியே எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பாப்பா கூட அம்மா எனக்கு ஏம்மா ஸ்ரீமதின்னு பேர் வச்சு, எனக்கு திவ்யா தாம்மா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கா. நாங்களும் வீட்டில் கூப்பிடக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா திவ்யான்னு தான் கூப்பிடுவோம். எங்களுக்குமே அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரே எங்களுக்கு ஞாபகத்திலே இருக்காது. ஸ்கூலில் தான் பாப்பாவோட பேர் ஸ்ரீமதியாக இருக்கும். இங்கே யாருக்குமே ஸ்ரீமதி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை தாங்க எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா இடங்களிலையும், அதாவது ஒரு வண்டியிலையோ இல்லை 4 வீலரில் இருக்கட்டும், 2 வீலர்லேயோ இல்லை கடைங்களில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஷாப்பில் எல்லா இடத்துலையுமே நான் அதிக அளவு பார்க்குறது ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை தாங்க பார்க்குறேன். பாப்பாவோட பேர் யாருக்குமே தெரியாத இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக பாப்பாவோட பேர் ஸ்ரீமதி அப்படிங்கிறது தெரிய வந்தது. பாப்பாவோட பேர் மட்டும் கிடையாதுங்க, பாப்பாவோட முகமும் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவோட முகம் தெரியாதவங்களே இல்லை. இப்போ பாப்பா பேரோ பாப்பாவோட முகமும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட பாருங்கள், நீதியரசர் அவர்கள் ஸ்ரீமதியாக தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை இப்போ எங்கே பார்த்தாலும் அதிக அளவில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் கூட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை ஸ்ரீமதி படிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, எத்தனை ஸ்ரீமதி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த வருஷமே ஸ்ரீமதி அப்படிங்கிற பொண்ணு தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தது. அப்போ எங்கே பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் எங்கே போனாலும் நம்ம ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை தான் அதிக அளவில் கேட்குறோம், பார்க்குறோம். நீங்களே கூட உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை எந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, எத்தனை பேர்த்த பார்த்துருக்கீங்க? இப்போ பாப்பா வழக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இடத்துக்கிட்ட ஸ்ரீமதி அப்படிங்கிற பேரை பார்க்குறீங்க, கேட்குறீங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாப்பாவோட வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, பாப்பா பேர் கொண்டவங்களே பாப்பாவுக்கு நீதி வழங்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இது நடக்குங்க. நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. பாப்பாவுக்கான நீதியை கண்டிப்பாக பாப்பாவே ஏற்பாடு பண்ணுவா. கொலைகாரனுக்கு நிச்சயம் சொல்கிறேங்க தக்க தண்டனை வாங்கி கொடுப்பா. யாரையுமே பாப்பா சும்மா விட மாட்டா. எவன் என்ன தப்பு பண்ணானோ அவனுக்கு ஏற்ற தண்டனையை பாப்பா நிச்சயம் வாங்கி கொடுப்பாங்க. பாப்பா பேர் கொண்டவங்களே பாப்பாவுக்கு நீதியை நிலைநிறுத்துவாங்க. நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.